ஹரிபோல் தண்டோத் பிரணாம். நான் சில பக்திவினோத் டாக்கூர் சரணாகத்தி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். சரணாகத்திக்கு 6 அங்கங்கள். பணிவு, ஆத்ம நிவேதன. ஆத்ம நிவேதன சொன்னால் நான் எனக்கு உள்ளது விட்டு பகவான் எல்லாம் உனக்கு உள்ளது அந்த பாவத்தில் வாழ்வது. கோப்திரத்வே வர்ணனாச்சுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இந்த உலகம் பாலனை பண்ணிட்டு இருக்கார் அந்த நம்பிக்கையுடனே வாழ்வது. அவசிய ரக்ஷிபே கிருஷ்ணா விஸ்வாச பாலனா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கையுடனே வாழ்வது. பக்தி பிரதிகூல பாவ ವರ್ಜನಾಂಗೀಕರ, ಭಕ್ತಿಗೆ ಎಡಂಜಿಲಾನ ವಿಷಯಗಳು ಬಿಡ್ರದು. பக்தி அனுகூல மாத்திர காரிய ரசிக்குவார். பக்திக்கு அனுகூலமான விஷயங்கள் தான் எடுக்கிறது. இந்த 6 பார்த்து என்ன கீர்த்தனை எழுதியிருக்கார் எல்லாம் படிச்சுட்டு பஜன லாலசா, பக்தி கூட்டுறதுக்கு என்ன ஆசை இருக்குன்னு அதுக்குள்ளது படிச்சு இன்னைக்கு ஒரு கீர்த்தனை விக்னப்தி, ஒரு பணிவான வேண்டுகள் படிக்க போறேன். कभी हबे भूलो से दिन हमार, कभी हबे भूलो से दिन हमार, अपराध गुची शुद्ध नामी रुचि, कृपा बले होबे हृदय संचार, कभी हबे बोलो से दिन हमार, कभी हबे बोलो से दिन हमार, तृणाधिकहीन कभी निजे मानी, सहिष्णुता गुण हृदयते आनी, सकले मानद अपनिय मानी, होई आस्वादिबो नाम रस सार, कभी हबे बोलो से दिन हमार, कभी हबे बोलो से दिन हमार, धन जन आर कविता सुंदरी, बोली बुना चाही देह सुख करी, जन्मे जन्मे दाओ गौरी, है तुके भक्ति चरणे तोमार, कभी हबे भूलो से दिन हमार, कभी हबे भूलो से दिन हमार, खरीते श्री कृष्ण नाम उच्चारण, पुलकित देह गदगद वचन, वैवर्ण्य वे पथु होइबे संगठन, निरंतर नेत्रे होइबे अश्रुधार, कभी हबे बोलो से दिन हमार, कभी हबे बोलो से दिन हमार, कभी नवद्वीपे सुरधुनि तटे, गौर नित्यानंद बोली निष्कपटे, नाचिया गाइया बेड़ाई बाछोटे, बातुलेर प्राय छाड़िया विचार, कभी हबे बोले से दिन हमार, कभी हबे बोलो से दिन हमार, कभी नित्यानंद मोरे कोरी दया, छाड़ाइबे मोरा विषयेर माया, दिया मोरे निज चरणेर छाया, नामेर हाटेते दिबे अधिकारा, कभी हबे बोलो से दिन हमार, कभी हबे बोलो से दिन हमार, किनी बोलो टिबो हरि नाम रस,
नाम रसे माटी होइब विवशा रसेर रसिका चरण परश करिया माझिब रसे आनिबार कभी हबी बोलो সেদিন আমার কবে হবে বলো সেদিন আমার কবে জীবে দয়া হইবে উদয়া নিজ সুখ বলি সুদিন রে দয়া ভকতি বিনোদ করিয়া বিনয়া श्री आज्ञातार करीबे प्रचारा कभी हबी बोलो सेदिन आमार कभी हबी बोलो सेदिन आमार हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. இந்த கீர்த்தன் பார்த்து 2 மணி நேரம் எல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஒரு ஆசாமில் ஒரு இஸ்கான் கோயில் நகாவும் சொல்லி ஒரு வாட்டி 2 மணி நேரம் இந்த கீர்த்தன். சுத்த பக்த சரண 2.5 மணி நேரம், இது 2 மணி நேரம். அப்புறம் டைம் தவையில்ல, இங்கே எவ்வளோ பேசுறது யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு முதல்ல இதுக்கு மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். ஓ பகவானே, அந்த நாளை என்னைக்கு வர சொல்லுங்க. நான் அபராதம் விட்டு சுத்த நாமத்தில் எனக்கு ருசி வரும். இப்போ நம்ம யாருமே சுத்த நாமம் பண்ணலாம். நமக்கு ஆசை இருக்குன்னு நம்ம சுத்த நாமம் அபராதம் எல்லாம் விடணும். ஓ பகவானே, உன் கருணை என் ஹிருதயத்தில் வரணும். அப்போதான் இதெல்லாம் நடக்கும். நான் எல்லா அபராதம் விட்டுடணும். என்ன அபராதம்? 52 அபராதம் இருக்கு பக்தியிலே. 10 நாம அபராதம், 10 தாம அபராதம். தாமத்தில் உட்காந்துருக்கோம் என்பது ஆள் அபராதங்களை பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சு தெரியாம. 32 சேவா அபராதம். ஓ விக்கிர கோபால், ராதாகிருஷ்ணர், ஜெகநாதர், அதுக்கு 32 சேவா அபராதம் இருக்கு. எதுவரை இந்த 52 அபராதம் போகாது, சுத்த நாம பண்ண முடியாது. நாம பண்ணிட்டு இருக்கோம். சுத்த நாம பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம நமக்கே ஒரு புல்லுக்கு கூட கூடுதல் பணி வந்துடும். ஒரு மரத்துக்கு கூடுதல் பொறுமை வந்துடும். எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்போம். யாரும் எனக்கு மதிப்பு கொடுப்பான் எதிர்பார்க்க மாட்டோம். அப்போதான் அந்த நிலைமையிலே தான் ஹரிநாமத்தின் அமிர்தம் அனுபவிக்க முடியும். அமிர்தம், ஹரிநாமத்தில் அமிர்தம் இருக்கு. என்ன அமிர்தம்? பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு லீலைகள் நம்ம ஜபம் பண்ணும்போது நமக்கு பகவான் ராதாகிருஷ்ணன் லீலைகள் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். இப்போ புரியுதா? அதுக்கு வேண்டி பிருந்தாவன், மாயாப்பூர் எங்கே போகிற தேவையில்லை. ஜபம் எங்கே இருக்கும்? இந்த பாவத்தில் எப்போவுமே பணிவு. புல்லுக்கு கூடுதல், ஒரு புல்லுக்கு எவ்வளோ பணிவு இருக்குது. ஒரு மரத்துக்கு கூடுதல் பொறுமை. எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து நம்ம எந்த விதமான மரியாதை மதிப்பு எதிர்பார்க்காம
பகவான் கிருஷ்ணர் நாமம் பண்ணும்போது அப்போது ராதாகிருஷ்ணன் லீலை பார்த்தா என்ன ஆகும்? உடம்புல ரோமாஞ்சனம் வந்துடும், பேச முடியாத போல ஆயிடும், வேர்க்கும் உடம்பு, நிரந்தரமாக கண்ணீர் வரும், நம்ம தடை பண்ண முடியாது. ராதாகிருஷ்ணன் லீலையை பார்த்துருக்கீங்க, ஜபம் பண்ணுவோம் பார்க்க முடியும். அப்படியா ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்போ நவத்வீபத்தில் கங்கை கரையில் கௌரவ நித்யானந்தா சொல்லி கபடம் இல்லாமல் அவங்களுக்கு நினைச்சு ஆடுறது பைத்தியக்காரன் போல, யாரு யோசனை, எந்த யோசனை இல்லாமல் ஆடுறது பாடுறது. சங்கீர்த்தனத்துக்கு தாமம் நவத்வீபம். கூட்டத்தில் போகிறதல்ல, கூட்டத்தில் போகிறது ஒரு வாட்டி தரிசனம் பண்ணணும், 2 வாட்டி. பஜனை ஏகாந்திக்க பஜனை இருக்கணும், ஒரு நோக்கம் வச்சு ஒரு பாவம் வச்சு. கூட்டத்தில் ஒன்றுமே ஆகாது, சும்மா அதெல்லாம் டைம் பாஸ். உண்மையான பஜனை பண்ணுறது தனியாக போகணும், இல்லை தான் போல் 2 3 1 2 தான் ஒரே பாவத்தில் உள்ள பக்தர், வேறு எந்த யோசனை, வேறு தாமலே பகவான் கீர்த்தனை, பகவான் கதா, வேறு எந்த யோசனை விசாரம் இருக்கக்கூடாது. எப்போ என் மேலே நித்யானந்த பிரபு கருணை காட்டுவார். நித்யானந்த பிரபு சொன்ன நம்ம குரு கருணை என்ன, நமக்கு இங்கே என்ன புலன்களுக்கு ஆசைகள் வந்தாச்சு, மாயில மாட்டியாச்சு. இந்த மாயில உள்ள பற்றுதல், இந்த புலன் திருப்திக்கு உள்ள ஆசைகள் போயிடும். நித்யானந்த பிரபு பாதத்தின் நிழல் கிடைச்சா நமக்கு நாமத்தில் அவ்வளோ அதிகாரம், அவ்வளோ பற்றுதல் வந்துடும். ஒரு ஜீவன் பற்றுதல் இல்லாமல் இருக்க முடியாது. நாமத்தில் பற்றுதல் வந்திருக்குச்சுன்னா வேற இந்த உலகத்துல எல்லாம் போயிருக்கு. இது குரு கருணைச்சுன்னா இதுதான், நமக்கு நாமத்தில் பற்றுதல் வந்துடும். ஹரிநாமம் நம்ம ஹரிநாமம் கூடிடும், இதுதான் குரு கருணை. அப்போ என்ன பண்ணும், அந்த நாமத்திலே இப்போ நமக்கு ரசனை வருது, அது நம்ம வாங்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எவ்வளோ வேணும் கொள்ளை அடிப்போம் அந்த ரசனை. நம்ம நாமத்தின் அந்த மதம் தண்ணி போட்டால் எப்படி இருக்கும், போதை வரும், அப்படி நாமத்தின் போதை வந்துடும். பகவான் ராதாகிருஷ்ணர் அனுபான லீலைகளிலே ரசனை கூடிடும். நம்ம நிரந்தரமாக அந்த ரசனையில் இருக்க முயற்சி பண்ணுவோம். அதுக்கு பலன் இந்த உலகத்தில் என்ன வரும், இது மனசில் நடக்குது, உணர்வில் நடக்குது. வெளியிலே ஜீவே தயா, எல்லா ஜீவன் மேலே கருணை வந்துடும். நம்ம சந்தோஷம் சொல்லி மறந்துடுவோம். நம்ம ஒரு பணிவான வேலைக்காரன் ஆக முயற்சி பண்ணுவோம். எவ்வளோ ஹரிநாமம் கூடுது அவ்வளோ சேவை கூடுது, ரெண்டுமே சமமாக போகும். ஒன்று நடக்குது ஒன்று நடக்கலாச்சுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது, அபராதம் இருக்குது. நம்ம சுத்த ஹரிநாமம் பண்ணுவோம், நம்ம பகவான் ராதாகிருஷ்ணன் தியானம் பண்ணுவோம், நம்ம சேவை கூடும். சேவை சொன்னால் என்ன, நமக்கு என்ன மாறாஜ் சொல்லியிருக்காரு, நாம தான் சொல்லியிருக்காரு. நம்ம கீதா பாகவதம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு பெண்ணு வீடு விட்டு வெளியிலே போக முடியாது, சரி. மனசில் ராதாகிருஷ்ணர் சிந்தனை குடும்பம், எனக்கு சேவை கூடும். நான் எதை எழுத தொடங்கிடுவேன். நான் கீர்த்தன்ஸே எழுதலை, நானே எழுதலை. எனக்கு சமையல் ரொம்ப அருமையாக வர தொடங்கிடும், நான் பகவானுக்கு ஆஃபர் பண்ண தொடங்கிடுவேன். என் கையில் பணம் இருந்த பணம் நான் ராதாகிருஷ்ணருக்கு கோயில், ராதாகிருஷ்ணருக்கு இதுக்கு செலவு பண்ண தொடங்கிடுவேன். எனக்கு இந்த உலகத்தில் உள்ள பற்றுதல் போயிடும். சேவை சொன்னால் அது பணம் வச்சு இருக்கலாம், உடம்பு வச்சு இருக்கலாம், நம்ம கலை வச்சு இருக்கலாம். அதை சொன்னேன், நம்ம பாட்டு எழுத தொடங்கிடுவோம் ராதாகிருஷ்ணர் பார்த்தி, நம்ம பகவத்கீதையில் படித்தது ஏதோ எல்லாம் எழுதி இது பண்ண தொடங்கிடுவோம். நம்ம சேவை கூடும். நம்ம எங்கே பஜனை நடக்குது அங்கே போய் சேவை பண்ணுவோம், எதிர்பார்க்கறது விட்டுடும்.
சேவை சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் யார்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கறது விட்டுடுவோம். நம்ம எதிர்பார்த்தா வேறு ஹரி குரு வைஷ்ணவர்கிட்ட சேவை அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்கக்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு நாமம் கூடணும், நம்ம உணர்வில் ராதாகிருஷ்ணன் லீலைகளை கூடணும். நம்ம நம்ம சுகம் விட்டு அப்போது நம்ம குரு சொன்னதுக்கோ பகவான் சொன்னதுக்கோ பகவானுக்கு இது சொல்லி நம்ம நாமத்தின் பிரச்சாரம் பண்ண தொடங்கிடும். ஒரு பிரச்சாரகன் எப்படி இருப்பான், எப்போ பிரச்சாரம் பண்ணணும், எந்த நிலைமையில வரும்போது, இப்படி கீர்த்தனை நிறைய அர்த்தம் இருக்கு. எல்லாத்துக்கும் முதல்ல இதில் நம்ம அபராதம் விட்டு ஹரிநாமம் பண்ணுறது. ஹரிநாமமும் ராதாகிருஷ்ண லீலை வேற இல்லை, அந்த நம்பிக்கையோடனே ஜபம் பண்ணுறது. இது கொண்டு வர முயற்சி பண்ணணும். ஹரி பகவத் தண்டர்ப்பணம்.